ஒரு மனிதன் இருக்கான்னு வைங்களேன், வருங்காலத்தை கணித்து சொல்றேன்னு நம்மள்ட்ட சொல்றான். ஜோசியம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, இது மாதிரியான காரியங்களும் இஸ்லாத்தில் ஷிர்க்குன்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யார் ஒருத்தன் ஒரு சோதினிடத்திலே போய் அவன் சொல்வதை அப்படியே நம்புகிறானோ அவன் முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்து விட்டான். அந்த மாதிரி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்து விட்டான்னு சொல்லி ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி சுனன் அபூ தாவூதுலயும் இந்த ஹதீஸ் வேற மாதிரி இருக்குது. ஃபகத் பரிஅ மிம்மா அன்ஸலல்லாஹு அலா முஹம்மத், முகம்மதுக்கு அல்லாஹ் அருளியதிலிருந்து அவன் விலகி கொண்டான், குர்ஆனில் இருந்து அவன் விலகி ஓடிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த மார்க்கத்தை அவன் மறுக்கிறான்னு சொன்னா இஸ்லாத்துல வெளியே போயிட்டான்னு அர்த்தம். எப்படி கபூர்ல போய் வணங்குவது இஸ்லாத்தை விட்டு நம்ம வெளியேற்றி விடுகிறதோ, தரிகா கல்ல போய் முரீது வாங்குறது இஸ்லாத்தை வெளியேற்றுகிறதோ, அந்த மாதிரி சோதிடத்தை நம்புவது இஸ்லாத்தை விட்டு நம்மளை வெளியேற்றும். ஏன் அது வெளியேற்றுது அப்படின்னு கேட்டா, அங்க நீங்க அவர் கடவுள் தன்மையை தான் கொடுக்குறீங்க. ஒரு சோதிடன் சொல்றாங்கிறான எதை சொல்றான் உங்களுக்கு? நாளைக்கு உள்ள சொல்றான். சோதிடன் சொல்லக்கூடியது, ஜாதகம்னு சொல்லக்கூடியவன் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன? நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் அதான சொல்றான். அடுத்த வருஷம் நீங்க எப்படி இருப்பீங்க அது சொல்றான். 10 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறான். உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்து இருக்குங்கிறான். உங்களுக்கு பெரிய லக்கு அடிக்க போகுது அப்படிங்கிறான். இந்த பாறையை நீங்க கட்டி ஆள போறீங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் எதிர்காலத்தில் உள்ள விஷயங்கள். நடக்குமா நடக்காதா அது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை ஒருத்தன் சொல்றான், அது சரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்க முடிஞ்சு வச்ச அப்புறம் எப்படி இஸ்லாமா இருக்க முடியும்? எப்படி நீங்க முஸ்லீமா இருப்பீங்கன்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு மனுஷன் என்ன செய்ய, அவன் உங்களை மாதிரி ஒரு மனுஷன், அவன்கிட்ட எந்த சக்தியும் நீங்க பார்க்கவே இல்லை. இந்த ஜோசியம் பண்றவன் இருக்கான, அவங்ககிட்ட என்னமாவது சிறப்பு தகுதி பார்த்தீங்களா? 2 கொம்பு முளைச்சிருக்குதா அப்படி நீங்க பார்க்கல. நெத்தில ஒரு கண் 3 கண் வச்சுக்கிட்டு வந்தானா அப்படியெல்லாம் கூட அவன் இருக்கல. அல்லது உங்களை விட என்ன வகையில வித்தியாசமா இருந்தா? வெளிக்கே போகாம இருந்தானா? உண்ணுக்கே போகாம இருந்தானா? அல்ல சாப்பிடாம இருந்தானா? அல்லது 12 கை இருந்துச்சா? அவனுக்கு 24 கால் இருந்துச்சா? 6 தலை இருந்துச்சா? இல்ல, சும்மா உங்களை எல்லா வகையிலும் உங்களை மாதிரி இருக்கிறான். உங்களை மாதிரியே இருக்கிறான், உங்களை மாதிரியே பேசுறான், உங்களை மாதிரியே ஓடுறான், உங்களை மாதிரியே ஆடுறான், உங்களை மாதிரியே திங்கிறான், உங்களை மாதிரியே எல்லாமே அவன் ஏற்படுறான். அவன்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்க? அவன் என்னத்தையும் கணிச்சு தருவான். எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும்ங்கிறத அவன் கண்டுபிடிச்சு தருவான். நம்புறமே இது ஷிர்க்கு. அவனை நீங்க அல்லாஹ் ஆக்கிட்டீங்க. அல்லாஹ் கேட்பான், ஏன்டா எனக்கு உள்ள இந்த சிபத்தை அவனுக்கு இருக்குன்னு எப்படி நம்புன? எந்த ஆதாரத்தை, எந்த குர்ஆன் வசனத்துல நான் அப்படி சொன்னேன்? அல்லாஹ் கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தந்துட்டு போயிருக்காங்களா? இல்ல. வேற என்ன சொன்னாங்க? அறிய முடியாதுன்னாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க? எந்த காலத்திலையும் மறைவான விஷயத்தை அறிய முடியாது. ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை கூட யாரும் அறிய முடியாது. குர்ஆன் வசனம். நாளைக்கு ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு இன்னது கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனக்கு கிடைக்கிறது நான் சொல்ல முடியாதுங்கல, உங்களுக்கு கிடைக்கிற நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே இதுக்கு அறவே கிடையாது. அது பால் கிதாபுங்கிற பேர்ல இருந்தாலும் கிடையாது, அது ஜோசியம்ங்கிற பேர்ல இருந்தாலும் கிடையாது. வேற மாதிரி மை போட்டு பாக்குறது, வெத்திரை என்னென்ன வகையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்க. இதுக்கு ஒருத்தன் கிளிய வச்சுக்கிறான். கிளிய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? அது ஒரு வாயில்லா ஜீவன், இவன் பகுத்தறிவு உள்ளவன், இவன் கிளிக்கு தெரியும் நினைக்கிறான் பாருங்க. கிளிக்கு இவனை விட அறிவு கூட நினைக்கிறான் பாருங்களா. நம்மளை விட இந்த கிளிக்கு என்ன இருக்குது? அறிவு ஜாஸ்தி நினைச்சு அது ஒரு அட்டையை எடுத்து போடும். அது கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி 4வது அட்டை கரெக்டா எடுக்கும். அவ்வளவுதான். ட்ரைனிங் கொடுப்பான். எடுத்து முதல் அட்டை எடுக்காம கரெக்டா நீ கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு கிளி 7வது அட்டை எடுத்தா 7 தான் எடுத்துட்டே இருக்கும். வழங்குதா? அதை அடிக்கி மாத்தி மாத்தி வச்சிருவான். எடுத்து மாற்றி 7 எடுக்கிற கிளி 7 தான் எடுக்கும், 6 எடுக்கிற கிளி 6 தூக்கி போட்டு 7வது எடுத்துரும். அதை தட்டி பயங்காட்டி வச்சிருப்பான். அப்ப 7வது எடுக்கும் போது என்ன செய்யும்? அப்படி பண்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணிருப்பான். அல்லது கை சிக்னல் இருக்கு, இப்படின்னு போடுன்னு அர்த்தம். அதான் அதெல்லாம் அது மாதிரி சில ட்ரைனிங் 2 ட்ரைனிங் கொடுப்பானுங்க. அந்த மாதிரி கையில சிக்னல் பண்ணான்னு சொன்னா அது எப்ப சிக்னல் காட்டுறோன்னா அது டக்குன்னு எடுத்து போட்டுருவாங்க. அது போடுற வரைக்கும் ஒன்னா உருகிட்டே இருக்கும். அப்ப இவர் நினைக்கிறது நமக்குள்ள தேடி எடுக்குது, நமக்குள்ள வருங்காலத்தில் செய்து தேடி எடுக்க நினைச்சுக்கிட்டு ஒரு அட்டை எடுப்பான். அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுல ஒவ்வொருத்தன் எழுதி வச்சிருப்பான். சில பேர் படங்களை வச்சிருப்பான். ஒன்னுல முருகன், ஒன்னுல விநாயகர், லட்சுமி, இப்படியான படங்களை உள்ள போட்டு வச்சிருப்பான்.
எடுத்து வச்சுக்கிட்டு வாயில வந்து சொல்ல வேண்டியது, உனக்கு லட்சுமி வந்திருக்குது, லட்சுமி வந்தனால செல்வம் அப்படி கொளிக்க போகுது, பயங்கரமா கூரையை போட்டு கொட்ட போகுது, நீ ஆக கொண்டு இருக்க போற அப்படின்னு. முருகன் எடுத்த உடனே உனக்கு 2 பொண்டாட்டி, ஒரு முருகனுக்கு 2 பொண்டாட்டி தானே, இப்படியாக என்ன செய்யறது, இந்த மாதிரியாக படத்தை வச்சுக்கிட்டு நமக்கு இவன் பலன் சொல்றான். இது எப்படி சொல்ல முடியும்? இந்த அட்டைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த கிளிக்கும் அதுக்கு எப்படி சம்பந்தம் இருக்குது? தற்செயலா அப்படி எதை வேணாலும் எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா அது எடை மிஷின்ல பார்க்கலாம். எடை மிஷின் போட்டிருக்கான் பஸ் ஸ்டாண்ட்ல, பாத்தீங்களா? அதுல இந்த ஜோசியம் வச்சிருக்கான். இடம் இருக்கிறத உங்கள் எடையை சரிபார்த்துக் கொள்ளுங்கன்னு போடுறான் இல்லைங்க, அதுல வச்சோம்னு சொன்னா நமக்கு ஒரு பலன் வரும். நீ மருத்துவ டாக்டர் ஆவை அப்படின்னு வரும். அது இறங்கிட்டு பெட்டியத்துக்கு வச்சு போட்டோம், அதுக்கு வரும். நம்ம பெட்டியை வச்சு சூட்கேஸை வச்சு எடை போடுற மிஷின்ல 10 காசு போட்டான்னு செய்யு, அப்ப 10 காசு நாங்க பாக்குற காலத்துல. இப்ப நம்ம பாக்குறது இல்ல, 1 ரூபாய்க்கு விட்டாங்க, 2 ரூபாயா, 1 ரூபாயா, 1 ரூபாயை போட்டோம்னா அந்த பெட்டிக்கு வரும், உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. எதுக்கு பெட்டிக்கு? இதேதான். இது எப்படி கிறுக்குத்தனமோ அந்த மாதிரி தானே இந்த கிளி ஜோசியம் இருக்குது. கிளி ஜோசியம் ஒருத்தன் ஏமாத்துறான், இன்னொருத்தன் என்ன பண்றான், வெத்திலையில மைய தடவுறாங்களாம். தடவுன்னு அவளுக்கு என்னமோ தெரியுதான், என்னமோ ஒரு கருப்பு மையம் எடுத்து வச்சிருப்பானுவங்க. இந்த ஆமா, காணாம போன பொருள் தடை பார்த்தோன்னே இது வந்து உங்க பக்கத்து வீட்டுல நல்லா அந்யோன்யமா இருக்கும். பக்கத்து வீட்டுல சண்டை கொண்டாக்கி விட்டுருவாங்க. பக்கத்து வீட்டுல ஒருத்தன் எடுத்துருக்கான், அவன் தான் எடுத்துட்டு கொண்டு போய் புள்ளாச்சியில் கொண்டு அந்த ஷர்ட்டை வித்துருக்கான் அப்படின்ட்டுவாங்க. முடிஞ்சு போச்சா, பக்கத்துல அந்நியம் பழகிட்டு இருப்போம், அதோட அந்த உறவு காலி. பக்கத்து வீட்டுல எடுத்தா உனக்கு எப்படி தெரியும்? எடுத்தா சொல்றாங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. பக்கத்து வீடு எடுத்த விட சொல்லி குழப்பம் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேற ஒருத்தனை சொல்ல மாட்டாங்க, வேலைக்காரனை சொல்லுவான். இல்லாட்டி பக்கத்து வீட்டு இன்னொருத்த எடுக்க முடியாதுல்ல. உன்ட்ட வந்து மெட்ராஸ்ல உள்ள ராமசாமி எடுத்து போன சொன்னா அவன் நம்புவான்? அவன் எதை நம்புவான்? பக்கத்து வீட்டை சொன்னா தான் நம்புவான். வலது பக்கம் இருக்கிற வீடு, இல்ல இடது பக்கத்தில் இருக்கிற வீடு, இல்ல ஏத்தாப்புல இருக்கிற வீடு, இல்ல பின்பக்கம் இருக்கிற வீடு, இல்லைன்னா உன் வீட்டுல வேலைக்கு வர்றவன், பால்காரன், வண்டிக்காரன் சொல்லுவானுவோம். இந்த மாதிரி ஆளுக்கு திருநான்னு சொல்லி அவன் வேலைக்கு ஏட்டு வச்சுட்டு போயிடுவானுவோம் ரூபாய் வாங்கிட்டு. உனக்கு எப்படி தெரியும் இந்த மையில் என்னடா இருக்கு? அப்படி எனக்கும் காட்டுறா, நீங்க பாத்தீங்களா? அவன் தான் பார்த்து உங்களுக்கு சொல்றான். என்ன வேடிக்கைன்னு கேட்டா, அந்த மையில நீங்களும் பார்த்தாலும் பரவாயில்லை, மையில ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு தான் தெரியுதான். அது அவர் மைய போட்டுன்னு அவருக்கு என்னமோ தெரியுதான். அப்ப இந்த மாதிரி மை போட்டு பாக்குறது, கிளிய வச்சு பாக்குறது, அல்லது வந்து நாடி ஜோசியம்னு சொல்லிட்டு அதை வச்சு பாக்குறது, கையை பிடிச்சி பார்த்துக்கிட்டு ரேகையை வச்சுக்கிட்டே சொல்றது. ரேகையை வச்சுக்கிட்டு செய்வாரு, அந்த இது சூப்பர் ரேகை, எனக்கு வந்து பிரதமர் அவர் ரேகை இருக்குன்னு ஒருத்தன் இந்த மாதிரி வர்றதுனால இந்த மாதிரி வருது பத்தியில பெருக்கல் மாதிரி. இது வந்து பெரிய ராஜயோகம், நீ ராஜாவாக போறேன்னா அந்த கஷ்டம் டெஸ்ட் பண்றதுக்காக கேட்கறது, என்னென்ன இருக்குத்தனம்லாம் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக வேண்டி. அப்ப அந்த மாதிரி அது மாதிரியான ஜோசியம், அது மாதிரி நியூமராலஜி சில பேர் நம்மால் கரெக்ட் நினைக்கிறான். இருக்கிற பேர்களை அழகான பேர்களை வச்சிருப்பான். அப்துல் ரஹ்மான் சொல்லி அவன் நம்பரை கூட்டி பார்த்து சரியா வரலன்றான், 2 ஏ போட்டு அப்துல் ரஹ்மான் மாத்திக்கிறான். ஒரு ஏ போட்டா சரியா வராது, என்ன செய்யணும்? ஒரு ஏ இன்னொரு நம்பர் குறையுது, உனக்கு 18 வரக்கூடாது 19 வரணும், அதனால ஒரு நம்பர் சேர்த்துக்க. எப்படிங்க சேர்க்கிற? ஒரு ஏ போட்டுக்க. ரஹ்மான்ல கொண்டு ஏ ஜப்பான்ல அப்துல் கொண்டு இப்ப ஜெயலலிதா சேர்த்தாச்சுல. இப்ப ஜெயலலிதாவுக்கு 2 ஏ தெரியும்ல, ஜெயலலிதாவோட கடைசியில் 2 ஏ வரும். முதல் ஒரு ஏ போட்ட உடனே வழக்குகளுக்கெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் எவன்ட்டே போய் கேட்க, நீங்க ஒரு ஏ அதிகமா சேர்த்துக்கிறீங்கன்ற உடனே அப்புறம் என்ன பண்ணுச்சு இந்த அம்மா, ஜெயலலிதாண்டு தாண்டு போடுவோம்ல, டிஹெச்ஏ கடைசியா டிஹெச்ஏன்னு போடும், தான் நீட்டுற மாதிரி. அதுக்கு பிறகுதான் இப்ப தேர்தல் நிற்கிறது ஆபத்து வந்தது. 2 ஏ போட்ட பிறகுதான் டேஞ்சரான தீர்ப்புலாம் வந்தது. அப்ப எதுக்கு சொல்றோம்? இதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப இது இந்த ஜோசியம்ங்கிறது பல வெரைட்டி இருக்குது. இது எல்லாமே வாஸ்துசாஸ்திரம் இருக்கிற கம்ப்யூட்டர் ஜாதகம். கம்ப்யூட்டர் எது கண்டுபிடிச்சான்? கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டுங்க அதுல ரெக்கார்டு பண்ணா சொல்ல போகுது, நம்ம என்ன ரெக்கார்டு பண்ணி இருக்கிறோமோ அது அப்படி சொல்லுது. அப்ப இந்த கம்ப்யூட்டர்ல ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு என்ன பண்றான், இது வந்து கம்ப்யூட்டர் சொல்லுது, போட்டோன்னு வரிசையா 1 2 3 40 மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். நம்ம போகும்போது 2 முடிஞ்சா 3வது நம்ம கேட்கும், அது கொடுத்து இன்னொரு 50 கொடுத்து நேரம் மாத்தமா சொல்லும். ஒண்ணு கேட்டுவிட்டு மறுபடியும் 1 ரூபாய் கொடுத்து மறுபடியும் நம்ம காதல வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்டோமோ அதுக்கு நேரம் மாத்தமா என்ன செய்யும், அடுத்து சொல்லணும். ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறது திருப்பி திருப்பி வரப்போகுது. அதுல நிக்கிற கூட்டத்தை பாக்குறோம். கம்ப்யூட்டர் ஜாதகமா இதுக்கு பேரு. கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு கணிச்சு சொல்றோங்கிறான், வாஸ்து சாஸ்திரம்ங்கிறான், எத்தனை வகைங்கிறீங்க. எல்லா பிராடுன்னு சொன்ன ஒரே மார்க்க இஸ்லாம் தான். அடே அவனுக்கு எப்படி தெரியுது? அவனுக்கு அவனுடைய எதிர்காலம் தெரியுமா? அவனுக்கு நாளைக்கு நடக்க போறது தெரியுமா? அவனுக்கு முதுகு பின்னாடி அடிக்க வந்த தெரியுமா? ஒரு ஜோசியன்ட்ட ஒரு சின்ன செக் பண்ணுங்களேன், கையில மறைச்சு வச்சு என்னன்னு சொல்ல தெரியாது. ஆமா, ஜோசியக்காரனை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க, அவனுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய எதிர்காலத்தை மரத்தில் உட்கார்ந்துருக்கான், 1 நாள் உட்கார்ந்துருக்கான், 10 காசுக்கு வியாபாரம் நடக்கலங்கிறான். அப்ப அவனுக்கு நடக்கலாம் தெரியல பத்தியா முதல்லயே. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், பலமுறை சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்ப நம்ம என்ன வழங்கணும்? இந்த மார்க் ரீதியா என்ன டேஞ்சர் வழங்கணும். இதை நீங்க நம்புனீங்க அவ்வளவுதான். சரி, நம்பாம பாத்தீங்கன்னு வைங்க, 2 விதம் இருக்குல்ல. நம்புறதும் ஒண்ணு உண்டு,
சும்மாச்சும் போய் பார்த்துருவோம் என்ன சொல்றாண்டு, கரெக்டா நல்லா இருந்தா நம்பிக்கிறோம், இல்லாட்டி விட்டுருவோம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னு வைங்க, அதுவும் மார்க்கத்துல பாவம், இஸ்லாத்துக்கு வெளியேற மாட்டான். அப்படி போயிட்டான்னு சொன்னாலேயே அதுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்னதா அர்ராஃபன் ஃபஸாலஹு அன் ஷையின் லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா. ஒருவன் இந்த ஜோசியன்ட்ட போய் அவனிடத்துல ஒரு செய்தியை பற்றி கேட்டு விட்டானேயானால் 40 இரவுகளுடைய தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்பி விட்டான்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுறான், கேட்டுட்டான்னு சொன்னா அது முடிஞ்சு போச்சு. ஜோசியம் கேட்கறது தப்பு, நம்பாம கூட கேட்க கூடாது. நல்லா விளங்கிக்கணும். நம்பாம நம்பி கேட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறீங்க. நம்பாம போய் கேட்டீங்கன்னா 4 பேர் நம்புறதுக்கு நீங்க காரணமா இருக்கிறீங்க. இந்த மாதிரி தொழில் நடத்துறவங்க ஊக்குவிக்கிறீங்க. அதனால அதுக்கு பிறகு நாங்க அதை விட்டது இல்ல, செக் பண்ற காலம் முதல்ல கேட்டுட்டு இருப்போம். போய் இந்த உண்டியல்ல ஓட்டுக்கு பார்த்து கதை போடலாம் பார்த்தோம். இந்த ஹதீஸை பார்த்த பிறகுதான் அட நம்பாம கூட போய் கேட்க கூடாது. இந்த ஜோசியக்காரன்ட்ட போய் எந்த விதமான ஜோசியத்தையும், பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஜோசியம் பார்க்கறதுல இருந்து, பேர் நியூமராஜின்னு சொல்லக்கூடிய ஜோசியத்துல இருந்து, இந்த கிளி ஜோசியத்துல இருந்து, இலையில மைதளவர ஜோசியத்துல இருந்து, எந்த ஜோசியத்தை நீங்க பார்த்தாலும் சரிதான், முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எனக்கு தந்த மார்க்கத்திலிருந்து அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இதை விட கடும் எச்சரிக்கை என்ன இருக்குது? அதனால ஒரு கட்டத்திலையும் இந்த ஜோசியம்ங்கிற பெயர்ல வரக்கூடிய எல்லாத்துல இருந்தும் நம்ம விடுபடணும், விலகணும். மணி எத்தனமா இருக்கா? சரி, அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஜோசியத்தை ஒட்டி உள்ள இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம்? நாள் பார்க்கிறது. இந்த ஜோசியத்தை நம்புறது எப்படி தர்காவை நம்புறது ஷிர்காவுமோ, ஏகத்துக்கு எதிரானதோ, அதே மாதிரி ஜோசியர்கள் வருங்காலத்தை கணித்து சொல்வார்கள் என்று நம்புறது எப்படி ஷிர்கானதா இருக்கிறதோ, அதே மாதிரி காலம் நமக்கு நல்லதை செய்யும், காலம் நமக்கு கெட்டதை செய்யும். இன்ன நாள் நமக்கு நல்லது செய்யக்கூடிய, வெள்ளிக்கிழமையா நமக்கு நல்லது செய்யக்கூடிய நாள், திங்கக்கிழமையா அது நமக்கு நாசத்தை உண்டாக்குற நாள், புதன்கிழமையா பொண்ணும் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது என்றெல்லாம் சொல்றாங்க பழமொழி. பொண்ணுன்னாலும் கிடைச்சிருமா, புதன் கிடைக்காதான். செவ்வாய் வெறுவாயா, செவ்வாயில் ஆரம்பிச்சா அது வெறுவாயா போயிருவான். சனிந்தா சனி பிடிச்சிருமா, அப்ப சனி போனா சனியம் போயிருப்பாங்க. அப்ப சனி சனியனை உண்டாக்குறது, செவ்வாய் தர்த்திரியம் பிடிச்ச நாள், புதன்கிறது பொண்ணு மாதிரியான நாள். இப்படி நாட்களை பற்றி நம்ம நம்புறது அவங்களை அல்லாஹ் வாக்குறோம்னு அர்த்தம். நீங்க என்ன வாக்கிப்படுறீங்க? இப்ப அல்லாஹ் செய்யற அந்த வேலையை நீங்க யார் செய்வான்னு நினைக்கிறீங்க? நாள் செய்யும் நினைக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை நல்லது செய்யும், திங்கக்கிழமை கெட்டது செய்யும், செவ்வாய்க்கிழமை நல்லது செய்யும், அல்லது ரபியுல் அவ்வல் நல்லது செய்யும், துல்ஹஜ் மாசம் நமக்கு கெட்டது செய்யும், சபர் மாசம் பீடையை செய்யும் என்று சொல்லி காலத்துல குறை சொல்றது, காலத்தின் மீது பழி போடுவது, காலத்தினுடைய கால கொடுவினைங்கிறது. ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க? அட கால கொடுவினையே அப்படிம்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் சர்வசாதாரணமா கால கொடுவினை, நல்ல தமிழ் தான் அது, ஆனால் அது நல்ல இஸ்லாமிய மரபுள்ள சொல்லக்கூடாத வார்த்தை. அப்ப இந்த காலத்தின் மீது பழி சொல்றது இதுகள் எல்லாம் இருக்குது. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன் நாஸ், அழகா சொல்றான். அதாவது இந்த போர்க்களத்துல உஹது போர்ல முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு போச்சு. தோல்வி ஏற்பட்ட உடனே அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான் அல்லாஹ். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் நேற்று அவர்களுக்கு ஏற்பட்டது, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு துன்பம் தோல்வி வந்துருச்சுன்னு சொன்னா நேற்று பத்ர்ல அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த காலச்சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் மாறி மாறி சுழல விட்டு கொண்டிருக்கிறோம். காலத்தை சுழல விடுறது ஏன் வேலை? சுழல விடுறதுனால என்ன அர்த்தம்? எந்த ஒண்ணு சுழலுதோ அதுல மேல உள்ளது கீழே போகும், கீழே உள்ளது மேல வரும் அர்த்தம். எந்த சுழற்சியா இருந்தாலும் இப்படி இருக்காதுல, மேல உள்ளது கீழே போயிடும், கீழே உள்ளது மேல வரும், கீழே உள்ளது, இதான் நம்ம வேலை. அப்ப இந்த காலத்தை சுழல விட்டு மேல உள்ளதை கீழே கொண்டு வருவோம், கீழே உள்ளதை மேல கொண்டு வருவோம். நேத்து அவனுக்கு வெற்றி, நேத்து உனக்கு வெற்றி, இன்னைக்கு அவனுக்கு வெற்றி, நேத்து அவனுக்கு ஓத, இன்னைக்கு உனக்கு ஓத. அப்படி சக்கரத்தை மாறி மாறி சுழல செய்வோம் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எங்க வந்திருக்குன்னு கேட்டா ஆல இம்ரான்ல 140 வருது. ஆல இம்ரான் சூராவுல யம்சஸ்கும் கர்ஹுன், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் ஃபக்கத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மிஸ்லுஹு, இதே மாதிரியான துன்பம் அந்த கூட்டத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த காலச்சக்கரத்தை நாம் மாறி மாறி சுழல செய்து கொண்டிருக்கிறோம், காலம் ஒன்றும் செய்யல, நான் தான் சுழல விட்டு கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ஆல இம்ரான் 140வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஒமா அசாபக்கும் யௌமல் தக்கல் ஜம்ஆன்,
இரண்டு அணிகளும் மோதிக்கொண்ட நாளில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் இருக்கிறது, அது ஃபபி இதினில்லா, அது அல்லாவின் உத்தரவினால் நடந்ததே தவிர 4 நாள காலத்தினால் நடக்கவில்லை என்று அல்லாஹ் அதே ஆல இம்ரான்ல 166வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இன்னும் சொல்ல போனா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காலம் இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நாள் எல்லாத்துக்கும் நல்ல நாளுங்கிறோம். ஒரு மாசத்தை எடுத்துக்கிறோம், இது எல்லாத்துக்கும் சூப்பரான மாசம், இது எல்லாத்துக்கும் மோசமான மாசம் ஒதுக்கி வச்சிடறோம். அல்லாஹ் அப்படி அமைக்கலையா, எப்படி வச்சிருக்கிறான், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காலம் இருக்குங்கிறான் அல்லாஹ். எனக்கு நல்லது செய்யற அதே காலம் உனக்கு கெட்டது செய்யும். குர்ஆன்ல அப்படி தெளிவா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. குல்லா அம்லிகுல் நஃப்ஸி லர்ரம் வலா நஃபா, எனக்கே நான் நன்மை செய்து கொள்ள முடியாது, எனக்கே தீங்கிழைத்துக் கொள்ள முடியாது என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்புறம் சொல்லுங்க, லிக்குல்லி உம்மத்தின் அஜலுன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான காலம் இருக்கிறது. அப்ப ஒரு காலம் என்பது எல்லாத்துக்கும் நல்லது செய்யாது, ஒரு காலம் என்பது எல்லாத்துக்கும் கெட்டது செய்யாது. எந்த காலமா இருந்தாலும் தமிழ்ல அழகா ஒரு பழமொழி சொல்லுவான், ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருங்கிறான்ல, அதுதான். அப்ப எனக்கு நல்லது செய்யும், அது உனக்கு கெட்டதா இருக்கும். உனக்கு நல்லது செய்யக்கூடிய நேரம் எனக்கு கெட்டதா இருக்கும். என் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது எனக்கு நல்லது. அதே டேட்ல பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை செத்து போயிருக்கும், அவனுக்கு அது கெட்டது. ஒரே டேட் ஒரே டைம் 2 காரியம் நடக்குது, எனக்கு நல்லது நடக்குது, இன்னொருத்தனுக்கு கெட்டது நடக்குது. அப்ப ஒரு மனுஷனுக்கு லாபம் கிடைக்கும். நீங்க ஒரு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நல்ல நாள் எதுங்க உள்ளது இல்லையா, எது நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள் எதுங்க, புதன்கிழமைன்னு வச்சுக்கிறோமே, வெள்ளிக்கிழமையா, சரி, வெள்ளிக்கிழமையில நஷ்டமே அடையாத ஒரு வியாபாரி இருந்து சொல்லுங்க பாண்ட, சொல்ல முடியாத. வெள்ளிக்கிழமை என்றாலும் மௌத்து ஏற்படுது, பிறக்கவும் செய்யுது. வெள்ளிக்கிழமை என்றால் நஷ்டம் ஏற்படுது, லாபமும் கிடைக்குது. கொஞ்சம் பேருக்கு லாபம், கொஞ்சம் பேருக்கு நஷ்டம். அப்ப ஆட்களை பொறுத்து தான் விதி தீர்மானிக்கப்படுதே தவிர நாட்களை வச்சு இல்ல. எந்த நாளா இருந்தாலும் ஒரே நாள் வரும். அன்னைக்கு ஒருத்தனுக்கு இழப்பு, ஒருத்தனுக்கு லாபம், ஒருத்தனுக்கு நஷ்டம், ஒருத்தனுக்கு நோய், ஒருத்தனுக்கு நோய் நிவாரணம், ஒருத்தனுக்கு சந்தோஷம், ஒருத்தனுக்கு கவலை. இப்படியாக மாறி மாறி தான் இந்த உலகம் இயங்குறதுன்னு பார்க்கிறோம். எந்த ஒரு கெட்ட நாளா இருந்தாலும், கெட்ட நாள் ஒதுக்கு நீங்க சபர் மாசம், சபர் மாசத்துல ஒருத்தனுக்கு லாபமே கிடைக்காதா, சபர் மாசத்துல சம்பாதிக்கவே மாட்டானா, சபர் மாசத்துல பிள்ளையே பிறக்காதா, சபர் மாசத்துல சந்தோஷமே இருக்கவே முடியாதா? அப்ப எதை நீங்க பீடைங்கிறீங்களோ அந்த பீடையிலையும் நல்லது இருக்குது. ஒடுக்கத்துக்கு புதன்கிறது உலகத்திலே மோசமான நாள் நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்க. அல்லாஹ் ஒதுக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒதுக்கல, நீங்களா ஒதுக்கி வச்சுக்கிறீங்க. ஒடுக்கத்து புதன் அது ரொம்ப பீடை பிடிச்ச நாள், அந்த நாள்ல ஒண்ணுமே செய்யக்கூடாது, அந்த நாள்ல பெரிய கோடீஸ்வரன்லாம் பணம் கிடைக்கிறது இல்லையா. ஒடுக்கத்து புதனை கடை இருந்தா வியாபாரம் நடக்காதா, அன்னைக்கு லாபம் கிடைக்காதா, கிடைச்சது இல்லையா. அப்ப கோன் பனைக்கா குரோர்பதியில போய் ஒருத்தன் ஒடுக்கத்து பண்ணல 1 கோடி வாங்கிட்டு வந்துட்டான் பண்ணுவீங்க, அவனுக்கு ஒடுக்கத்து புதன் அவனுக்கு. அது எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இந்த நாட்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அல்லாஹ். லிக்குல்லி உம்மத்தின் அஜலுன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தவணை இருக்குது. அப்ப எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நல்லது கெட்டது மாறி மாறி நடக்குன்னு தான் சொல்லணுமே தவிர, நீங்கள் யா ஹைபத்த தஹ்ரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் காலத்தை குறை கூடி விடாதீர்கள். காலம் தான் உங்களை அப்படி செஞ்சிச்சு, காலம் தான் நம்மளை இந்த மாதிரி படுத்துருச்சு, இந்த நாள் தான் நம்மளுக்கு கேடு செஞ்சிச்சு, இந்த மாசம் தான் கேடாகி போச்சு. நீ அன்னைக்கே சொன்ன கேட்டியா, சபர்ல கல்யாணம் பண்ணியப்பா, முகூர்த்தத்துல பண்ணிருக்கலாம்ல, அப்படின்லாம் சொல்றோம்ல. அப்படி சொல்லாதீங்க. யா ஹைபத்த தஹ்ரி என்று நீங்கள் பேசாதீர்கள். கால கொடுவினையே, காலத்தினுடைய இழப்பே என்றெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில அதபு என்ற கிதாபுல பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு இடத்துல வருது, யா பனி யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகன் என்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறான். என்ன சொல்றான், யகூலு யா ஹைபத்த தஹ்ரி, காலம் செய்த கோலமே என்று கூறுகிறான், காலம் செய்த கோலமே என்று கூறுகிறான். ஃபலா யகூலன்ன அஹதுக்கும் யா ஹைபத்த தஹ்ரி, காலம் செய்த கோலமே என்று யாருமே சொல்லாதீர்கள். ஏனென்றால் ஃபஇன்னி அன தஹ்ரு, நான் தான் காலத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். உகல்லிபு லைலஹு வ நஹாரஹு, அதனுடைய இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வது நானே. அதனால நீங்க அதை குறை சொல்லாதீங்க, என்னை தான் குறை சொல்றீங்க. இப்ப நீங்க அதை குறை சொன்னீங்கன்னு சொன்னா என்னைய குறை சொல்றீங்க அர்த்தம்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல அதபுங்கிற கிதாபுல் அல்ஃபால் மினல் அதபு என்ற பாடத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த சபர் மாசத்தை நம்ம நினைச்சு வச்சுக்கிறோம்ல, என்ன நினைச்சுக்கிறோம், பீட மாசம். அந்த மாதிரி அறியாமை காலத்து மக்கள் ஷவ்வால் மாசத்து பீட நினைச்சாங்க. அந்த காலத்துல எது பீட மாசம்னா ஷவ்வால் மாசம் இருக்குல்ல, பெருநாள் மாசம், இந்த நாளைக்கு பிறக்க போற மாசம், அந்த மாசம் தான் அன்றைக்கு வந்து ஜாகிலியா காலத்துல பீடை மாசம் நினைச்சாங்க. அப்ப ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஏன்பா எனக்கு கல்யாணம் ஷவ்வால் நடந்துச்சு, நாங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டது ஷவ்வால்ல, ஷவ்வால் மாசத்துல நாங்க குடும்ப இல்லற வாழ்க்கையில் நாங்க நுழைஞ்சோம், என்னை விட ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான மனைவி யார் இருக்கா?
அந்த காலத்து மூட நம்பிக்கை எப்படி மறைக்கிறான் மாத்துறாங்கன்னு பாருங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்லயே பீட மாசத்துல கல்யாணம் பண்ணால் நான் தான். உன் நம்பிக்கைப்படி பீட மாசத்துல கல்யாணம் பண்ண என்னைய தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா விரும்புனாங்க. நான் தான் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான மனைவியா இருந்தேன். அப்ப என்னை விட ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான மனைவி யாரு இருந்தான்னு சொல்லி அப்படி தர்க்கரீத லாஜிக் அடிக்கிறாங்க. அப்ப கெட்ட நாள்ங்கறியப்ப அந்த கெட்ட நாள்ல கல்யாணம் பண்ணி நான் நல்லா இருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மார்க்கத்துல செவ்வாழ அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டா பார்த்தான், செவ்வாழ பீடங்கிறியா அன்னைக்கு பெருநாளைக்கு விட்டான்ல. நம்மளுக்கு என்ன அல்லாஹ் மாத்துறதுக்காக வேண்டி எதுக்கு செவ்வால் பெருநாள் ஆகுது? செவ்வால் முதல் பெருநாள், ரமலான் முடிஞ்ச மறுநாள் பெருநாளுங்கிறோம். அந்த மாசம் பீட மாசம் அவனுக்கு ஜாகிலியாக்களுக்கு அல்லாஹ் வேணும்னு மாத்துறான். பீடையாடா உலகம்லாம் மகிழ்ச்சியா கொண்டாட வைக்கிறோம் பாடுறான்னு சொல்லி அன்னைக்கு அல்லாஹ் நம்மள பெருநாள் கொண்டாட வச்சுட்டான், சந்தோஷமா கொண்டாடுன்ட்டான். அப்ப அல்லாஹ்வும் அதை மாத்துறான். ஆயிஷா நாய் சொல்லி காட்டுறாங்க, அந்த சஃபர்ல நான் செவ்வால்ல கல்யாணம் பண்ணி நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இது முஸ்லீம்ல கிதாபு நிக்காஹ்ல, நிக்காஹ் என்ற பாடத்துல முஸ்லீம்ங்கிற ஹதீஸ் நூல்ல ஆமா அதையும் சேர்த்துக்கலாம். இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் எடுத்துக்கிறங்க, 2 சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? அன்னைக்கு தான் ஹுசைன் கொல்லப்படுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு எப்ப? முஹர்ரம் 10ல ஒரு நல்லடியார் கொல்லப்படுறார். அதனால அது கெட்ட நாள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதே தினத்துல மூசா நபி காப்பாற்றப்பட்டாங்க. ஒரே நாள் அதே முஹர்ரம் 10ல மூசா நபி அல்லாஹ் காப்பாத்துறான். ஆத்துல கடல்ல மூழ்கடிக்கப்படாமல் ஃபிரௌனை மூழ்கடிச்சு இவங்களை காப்பாத்துறான். அதே தினத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்ல வைக்கிறான். அந்த நாளுக்கு சக்தி இல்ல, ஒரே நாள்ல ஒரு நல்லது நடக்குது ஒரு கெட்டது நடக்குது. அந்த முஹர்ரத்தினுடைய அந்த ஒரு நாளை சிந்திச்சா கூட இந்த மூட நம்பிக்கையில நம்ம விடுபட்டுற முடியும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும். அதாவது கல்யாணம் அந்த நாள் பார்க்க கூடாது, வசதி போல பண்ணிக்கணும். என்னைக்கு நமக்கு வசதியோ என்னைக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அன்னைக்கு பண்ணணுமே தவிர இது நல்ல நாள் காலண்டரை தூக்கி அவன் ராகு யமகண்டம் எழுதி வச்சிருப்பான், அதை நம்பிக்கிட்டு கல்யாணம் தேதி குறிக்கிறாங்க. இன்னைக்கு மாதம் எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுக்கிட்டு அன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, இன்னைக்கு யமகண்டம் இருக்கு, இன்னைக்கு ராகு இருக்குது, இதெல்லாம் நம்பணும்னு சொன்னா நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறோம். அதுவும் எதிர்காலத்தை கணிக்கிறது தான் ஆகும். அல்லாஹ் இந்த மாதிரியான ஷிர்க்குகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுவானாக என்று கூறி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த வாரத்தை பார்த்து நமக்கு